அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது வணக்கம். அருமை தமிழ் சொந்தங்களே, கடந்த ஓரிரண்டு தினங்களாக பாராளுமன்றத்தில் நடக்கும் வேடிக்கைகளை பார்த்தால் மிகவும் காமெடியாக, நகைச்சுவையாக உள்ளது. பதில் சொல்ல திராணி இல்லாமல் எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று கோழைத்தனமாக பாராளுமன்றத்திற்கு வராமல் ஓடி ஒளிகிறார் மோடி. அவருக்காக இந்த அறிவுஜீவி நிர்மலா சீதாராமன் முட்டு கொடுக்கிறார். இந்த முட்டு கொடுப்பு எத்தனை நாளைக்கு நடக்கும்? உங்களுக்கு உங்களது கொள்கை மீது, நீங்கள் அடமானம் செய்த, அமெரிக்காவுக்கு அடமானம் செய்த கொள்கை மீது உங்களுக்கு பேச திராணி இல்லை. திராணி இல்லாத நீங்கள் ராகுல் காந்தியை பாராளுமன்றத்திற்கு ஏற்கனவே ஒரு முறை வரவிடாமல் தடுத்தது போல் இப்பொழுது மீண்டும் அதே வேலையை இன்னொரு உங்கள் எம்பி மூலமாக, உங்கள் அடிப்படை மூலமாக அதே வேலையை செய்ய முற்படுகிறீர்கள். இதனுடைய விளைவு எங்கு போய் நிற்கும்? சென்ற தேர்தலில் நீங்கள் கூட்டணி சர்க்கார் தான் அமைத்திருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்கு முந்தைய தேர்தலில் 2019 நீங்கள் தனி ஆட்சி செய்தவர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் நிலைமை என்ன? கூட்டணி ஆட்சி. இப்படி கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது இது போன்ற செயல்களை நீங்கள் செய்து வந்தால் மக்கள் அனைத்தையும் அடையாளம் கண்டுகொண்டு தான் இருக்க. உங்களைப் போல ஒரு கோழை இந்த நாட்டுக்கு உதவாது என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. அமெரிக்காவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கிறீர்களா? இதற்குத்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்களா? எத்தனை ஆண்டு காலம் இந்த நாட்டை காங்கிரஸும் மற்ற ஜனதா கட்சி அரசும், மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கட்சி அரசும், ஏன் உங்கள் கட்சியில் திரு வாஜ்பாய் அரசும் கூட இருந்ததே, இப்படி அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார்களா? கோழைகள். ஒரு 53 வயது வாலிபனை சந்திக்க திராணி இல்லாத, கொள்கை ரீதியாக சந்திக்க திராணி இல்லாத கோழைகள் நீங்கள். இப்படிப்பட்ட கோழைகளை இந்திய மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்.